வக்கீல் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாநில துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் விகடன் குழுமம் நடத்திய எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படின்ற ஒரு நூல் வெளியீட்டு விழாவில் அது தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய ஒரு பொதுக்கூட்டம் மாதிரி நடத்தப்பட்டு அதில் ஒரு கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய துணை பொதுச் செயலாளர் அவர் என்ன பண்ணுறாரு கேட்டிங்கன்னா, பல கருத்துக்களை சொல்கிறாரு. ஆளும் அரசாங்கத்தை டார்கெட் செய்து பல விஷயங்கள் அவர் பேசுகிறார். அது பெரிய சர்ச்சையாச்சு. சர்ச்சையான பிறகு தான் நிறைய பேர் ஆராய்ச்சி பண்ணாங்க, யார் இந்த ஆதவ் அர்ஜுனா அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே போகிறாங்க. ஆதவ் அர்ஜுனா பார்த்திங்கன்னா, ஏற்கனவே ஒரு திருச்சியில் பிறந்ததாக கூறப்படுகிறது. திருச்சியில் பிறக்கிறாரு. ரொம்ப கஷ்டப்பட்டு வந்த ஒரு மனிதர் தான். இருந்தாலும் பின்னாளில் அவர் ஸ்போர்ட்ஸ் மீது மிகவும் ஆர்வம் ஏற்பட்டு அவர் அந்த பேஸ்கெட் பால் அப்படின்னக்கூடிய ஒரு விளையாட்டில் ரொம்ப சிறப்பாக அவர் நம்ம தமிழ்நாட்டையும் ரெப்ரசன்ட் பண்ணுறாரு, இந்தியாவும் ரெப்ரசன்ட் பண்ணுறாரு. தற்போது இந்தியாவுடைய பேஸ்கெட் பால் ஃபெடரேஷனுடைய பிரசிடெண்ட்டாக இருக்கார். அதுவே என்ன கேட்டிங்கன்னா, அது அந்த ஓட்டு பிரச்சனையில் நீதிமன்றம், டெல்லி உயர்நீதிமன்றத்தில் போய் உயர்நீதிமன்றத்தை நாடி சட்ட போராட்டம் நடத்தி தான் அவர் அந்த பேஸ்கெட் பால் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாவினுடைய பிரசிடெண்ட்டாக இன்றைக்கி வரையும் இருக்கார். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் அவர் ஒரு அரைஸ் கேபிட்டல் அண்ட் ப்ரைவேட் லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிதி நிறுவனம், கேபிட்டல் லிமிடெட் அப்படின்னு சொல்லி நடத்துகிறாரு. நடத்தும்போது 2016 இந்த நிறுவனம் ஆரம்பிக்கப்படுது. இதுக்கு 150க்கும் மேற்பட்ட கிளைகள் தமிழ்நாடு முழுவதும் இருக்குது. ஒரு 1500 பேர்கிட்ட எம்ப்ளாயீஸும் அதில் வேலை பார்த்துருக்காங்க. வேலை பார்த்து அந்த அரைஸ் கேபிட்டல் நிறுவனம் பார்த்திங்கன்னா, அவங்களுடைய வெப்சைட்லேயே சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, 3000 கோடிக்கு மேலே 3000 கோடி பணத்தை டிஸ்போஸ் பண்ணியிருக்காங்க. 1,50,000 வாடிக்கையாளர்கள், அதாவது கடனாளிகள், கடன் வாங்குறதால சின்னதாக கடன் வாங்குறவங்ககிட்ட இவ்வளோ பணங்களை பண்ணியிருக்காங்க. ஒரு பெரும் தொழிலதிபராக அவர் ஒரு அவதாரம் எடுக்கிறாரு. எடுத்த பிறகு ஆனால் ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே அவர் பார்த்திங்கன்னா அரசியல் மீது நாட்டம் கொண்டிருந்திருக்காரு. நாட்டம் கொண்டு பல்வேறு அரசியல் விஷயங்கள் எல்லாத்தையுமே பண்ணுறாரு. 2019, அதுக்கு முன்னாடி 2016-18 நினைக்கிறேன், அப்புறம் 2021 இந்த காலகட்டங்களில் திமுகவிற்கு இந்த ஸ்ட்ராட்டஜி பண்ணக்கூடிய பிரசாந்த் கிஷோர் அவர்கள் கூட ஏதோ வேலை பார்த்த மாதிரி சொல்கிறாங்க. இவருடைய நிறுவனமும் அவர் கூட வேலை செய்கிறாங்க. இவர் 2019 அந்த அரைஸ் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் லிமிடெட் அப்படின்ற கம்பெனி மூடப்பட்டுச்சுன்னு நினைக்கிறேன். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அடுத்ததாக வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் அப்படின்ற இந்த ஸ்ட்ராட்டஜி பார்க்கக்கூடிய ஒரு டீம் இருக்கு இல்லையா, அதுதான் அந்த தேர்தல் வர்றதுக்கு முன்னாடி இவங்க வின் பண்ணுறவாங்க, இவங்களுக்கு இவ்வளோ வாக்குகள் இருக்கும், அடுத்து இப்போ யார் 2ஆம் நிலைக்கு வர போகிறாங்க, யார் ஆட்சியை பிடிக்க போகிறாங்க, இந்த வாக்குகள் எந்தெந்த வாக்குகள் எப்படி கவர்றாங்க, சாதிய வாக்குகள் எத்தனை, மத ரீதியான வாக்குகள் எத்தனை அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ராட்டஜி பார்த்து சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு நிறுவனம் தான் இந்த வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ். இந்த நிறுவனம் பல்வேறு தேர்தல் களத்தில் அவங்க பணியாற்றிருக்கதாக அவங்க சொல்கிறாங்க. ஆதவ் அர்ஜுனாவுடைய தலைமையின் கீழே இந்த நிறுவனம் நடந்துக்கிட்டு இருக்குது. ஆதவ் அர்ஜுனா இதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கும்பொழுது இவர் என்ன பண்ணார்கிட்ட, இவருக்கு அரசியல் மீது ரொம்ப ஆர்வம் ஏற்பட்டதுனால திமுகவோட பயணிச்சிருக்கார். பட் ஆனால் அவர் ஒர்க் பண்ணி கொடுத்ததாக அவர் சொல்கிறாரு, அவருடைய இணையதளமும் சொல்லுது. அடுத்த கட்டமாக அவர் என்ன பண்ணார்னா, விடுதலை சிறுத்தைகள் கட்சி கடந்த ஒரு 25-30 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டில் ஒரு மிக சிறந்த ஒரு கட்சியாக இருக்குது. பல்வேறு இடங்களில் நம்மளும் போகிறோம் வரோம். பல இடங்களில் தமிழ்நாட்டில் அதிக முகாம்கள் கொண்டிருக்க ஒரு கட்சியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி பார்க்கப்படுது. அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் மாநில பொறுப்பில் இருக்கிற நிர்வாகி எல்லாம் பார்க்கின்ற பொழுது ஜஸ்ட் லைக் தட் யாரும் வந்தவங்களாம் அங்கே மாநில பொறுப்பிலே இல்லை. எல்லாருக்குமே பல வழக்குகள் இருக்கும், பல போராட்டங்களில் கலந்து கொண்டவங்க. அவங்க ஃபீல்டுலேயே களத்திலே இருந்துக்கக்கூடிய ஒரு ஆட்களாகத்தான் அவர்கள் பார்க்கப்படுகிறார்கள். இன்றைக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய 4 பேர் இருக்காங்க அப்படின்னா, அதில் பார்த்தா போராளிகளாகத்தான் இருந்தவர்கள். அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டுச்சு. பல இடங்களில் அவங்களுக்கு சீட்டு கொடுத்தாங்க. 4 சீட்டுகள் வெற்றி பெற்றாங்க. அப்படி விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழகத்தில் கால் ஊன்றி இன்றைக்கு வரையும் ஒரு பிரதான அரசியல் கட்சியாக தமிழகத்தில் இருந்து கொண்டு இருக்கிறது. அதில் மாற்றுக்கிறது கிடையாது. பல்வேறு மதத்தினரும் பல்வேறு சாதியினரும் அந்த கட்சியில் இருக்கிறாங்கன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். அப்படி இருக்கும் பொழுது விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவருடைய செயல்பாடுகள், அவருடைய சிந்தனை, இது எல்லாத்தையும் பார்த்து ஈர்க்கப்பட்டு ஆதவ் அர்ஜுனாவை
என்ன பண்ணுறாருங்கன்னா ஜனவரி 2024 ஜனநாயகம் வெல்லும்னு திருச்சி பக்கத்தில் சிறுகனூர்னு நினைக்கிறேன். சிறுகனூரில் வந்து ஒரு மாநாடு நடத்துகிறாங்க. அந்த மாநாடு வந்து மிகச்சிறப்பான ஒரு மாநாடு வந்து எல்லாருமே பயங்கரமாக பாராட்டக்கூடிய ஒரு மாநாடாக அது இருந்துச்சு. அந்த மாநாட்டை ஒருங்கிணைக்கிறதுக்கும் ஒரு சில உதவிகள் அவரும் அந்த களத்தில் இருந்து பண்ணியிருக்காரு. அதற்கு பிறகு பார்த்தா 2ஆம் மாதம் பிப்ரவரியிலேயே வந்து பார்த்தா அவருக்கு வந்து துணை பொதுச் செயலாளர் அப்படின்ற ஒரு பதவி வழங்கப்படுகிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சியில். ஏற்கனவே விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்தவரையிலும் ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படியே உருவாகி வந்த ஒரு அமைப்பு தான். பொருளாதார ரீதியாக வந்து எடுத்தோன்னே வந்து அவங்க வந்து மேல் நோக்கி வரல. பல கஷ்டங்கள், பலகட்ட போராட்டங்கள், பலகட்ட பிரச்சனைகள் இதெல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் உருவான ஒரு கட்சி. ஆனாலும் கூட இவர் வந்து ஒரு தொழிலதிபர், இவர் ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து சொல்லக்கூடிய ஒரு ஆள், இவர் வந்து ஒரு ஃபெமிலியரான ஒரு ஆள். அதுவும் இல்லாமல் இவருடைய பின்பலம் வந்து பார்க்கும் பொழுது ஒரு பெரிய தொழிலதிபர் குடும்பத்தில் இருந்து இவங்களுடைய உறவினர்களாக இருக்காங்க அப்படின் பொழுது அது மாதிரியான ஆட்களும் எல்லா அரசியல் கட்சியிலும் இருப்பாங்க. நீங்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு தேசிய கட்சியாக இருந்தாலும் மாநில கட்சியாக இருந்தாலும் பெரும் தொழிலதிபர்களுடைய உதவிகள், கைங்கரியங்கள்லாம் வந்து ஒரு மாநாடு இது மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நடக்கும். அவங்களோட சப்போர்ட் இல்லாமல் பிஸ்னஸ் எல்லாம் நிறைய நடக்காது. அப்படி இருக்கும் பொழுது அது மாதிரி ஒரு ஆள் தேவைப்படுகிறது அப்படின்னும் பொழுது இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, ஆதவ் அர்ஜுனாவை வந்து ஒரு கெப்பாசிட்டியான ஒரு பர்சன் அப்படின்றதுக்காக இவங்க கட்சிக்குள்ளே சேர்த்துக்கிறாங்க. சேர்த்த பிறகு இமிடியேட்டாக அவருக்கு வந்து துணை பொதுச் செயலாளர் அப்படின்ற ஒரு பொறுப்பு வழங்கப்படுகிறது. பொறுப்பு வழங்கினோன்னா அந்த பொறுப்புக்காக அவர் வந்து என்ன பண்ணுறாரு கேட்டால் ஆன்லைன் மெம்பர்ஷிப் கேம்பெயின் நடத்துகிறாரு. அப்புறம் வந்துட்டு டிஜிட்டலைஸ்டு வந்து இதெல்லாம் பண்ணுறாங்க, பூத் கமிட்டி இதெல்லாம் பண்ணுறாங்க. நிறைய விஷயங்கள் வந்து டிஜிட்டலாக இவருக்கு என்னென்ன இவர் கற்றுக்கொண்டாரோ இந்த வாய்ஸ் ஆஃப் காமன் ஸ்ட்ராட்டஜி பார்க்கக்கூடிய ஒரு நிறுவனம் இல்லையா, அது மூலமாக அந்த கட்சிக்கு பல்வேறு விஷயங்கள் அவர் பண்ணியிருக்காரு. எல்லாம் பண்ணியிருந்த போதும் கூட இன்றைக்கி நிறைய பேர் ஆதரவாளர்கள் ஆதவ் அர்ஜுனாவுக்கும் மேக்ஸிமம் நிறைய பேர் ஆதரவாளர்கள் இருக்காங்க. நிறைய நண்பர்கள் நான் பேசுகின்ற பொழுது அவருக்கு தெரியும், அவர் சொல்கிறதெல்லாம் அப்படி கரெக்டாக இருக்குது சார் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய ஃபீல் ஒன்று சொல்லிகிட்டு இருக்காங்க. இருந்தாலும் கூட அது ஒரு கூட்டணி கட்சியில் இருக்கின்ற பொழுது அப்படிப்பட்ட கருத்துக்களை நம்ம பதிவு செய்ய முடியாது. அது கூட்டணிக்கு எதிரான ஒரு செயலாக தான் பார்க்கப்படும். அதுவும் இல்லாமல் ஒரு கட்சியினுடைய தலைவர் இருக்கும் பொழுது அந்த கட்சியினுடைய தலைவர் வந்து தெளிவாகவே என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், போங்க ஆனால் அரசியல் எதுவும் பேச வேண்டாம்ன்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம் அப்படின்ற மாதிரி கருத்துக்களை அவர் பதிவு செய்கிறார். அப்படி சொல்லியிருக்கும் பொழுது அதை பைபாஸ் பண்ணி ஆதவ் அர்ஜுனா அவர்கள் அந்த கூட்டத்தில் பல கருத்துக்களை அவர் தெரிவித்திருக்கிறது வந்து ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கிறத சொல்லணும். அதே நேரத்தில் ஆதவ் அர்ஜுனா அவருடைய வளர்ச்சி அந்த கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய பலருக்கு நெருடலை ஏற்படுத்தி இருக்கிறதுன்றது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா எல்லா ஒரு அரசியல் கட்சியிலும் தெரியும். நான் பாட்டு கஷ்டப்பட்டு 10 கேஸ் 20 கேஸ் 30 கேஸ் வாங்கினேன், இவ்வளோ சண்டைகள் போட்டிருக்கோம், உங்கள் கொடியேற்றும் போது பிரச்சனை ஏற்படுது, போராட்டத்தில் கைது செய்யப்படுறோம், பல்வேறு விஷயங்களில் தலையிடுறோம். ஆனால் பணம் வைத்திருக்கிறார், அவருக்கு வந்து ஒரு பேக்கப் இருக்குது அப்படின்ற ஒரு காரணத்திற்காக அவருக்கு வந்து இந்த பொதுச் செயலாளர் பதவி கொடுக்கப்பட்டுச்சுன்ற ஒரு குற்றச்சாட்டும் சொல்லப்படுது. இருந்தாலும் கூட லாட்டரி அதிபர் மார்ட்டின் அவர்களுடைய மருமகன் என்கின்ற ஒரு பெரிய விஷயம் அவர் பின்னாடி இருக்குது அப்படின்றது பலருக்கும் தெரியும். அங்கே ரைடு பண்ணும்போதெல்லாம் கூட இப்போ லேட்டஸ்ட்டாக கூட இவருக்கு வந்து ரைடு பண்ணாங்க. 200-250 கோடி ரூபாய்க்கு மேலே சொத்துக்கள் முடக்கப்பட்டுச்சு. அப்படி வந்து பல்வேறு கட்டமாக அவருக்கான நெருக்கடிகள் ஒரு பக்கம் கொடுத்துட்டு தான் இருந்தாங்க. ஏன்னா விசிகாவினுடைய வளர்ச்சி அப்படின்னும் பொழுது அதில் ஒருத்தர் வந்து நிறைய இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீல் வரும் பொழுது ரைடு வரும், எல்லா பிரச்சனைகளும் சதிச்சு தான் ஆகணும். ஆனால் குறிப்பாக ஒரு கட்சியினுடைய தலைவர் சொல்லிட்ட பிறகும் கூட அதை வந்து அவர் கேட்காமல் அவர் போய் ஒரு கூட்டத்தில் ஒரு கருத்தை பதிவு பண்ணுகிறார். அந்த கூட்டத்திற்கு வர வேண்டும் என்று சொல்லியிருந்தால் கூட தலைவரே கூட போய் பேசியிருப்பார், அவங்க கட்சியினுடைய தலைவரே கூட போய் பேசியிருப்பார். ஆனால் அவருக்கு அதில் இந்த கூட்டணியில் ஒரு நெருடல் ஏற்படும், ஒரு சிக்கல்கள் ஏற்படும், இந்த மாதிரி பொதுக்கூட்டம் மாதிரி வந்து ஒரு புத்தக வெளியீட்டில் நடத்தப்படும்ன்றத ரொம்ப நல்லாவே புரிஞ்சு வச்சுருந்துருக்காரு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர். அதனால் அதை அவர் இக்னோர் பண்ண பிறகு இவங்க அவரை பற்றி இல்லாத போது அவரை பற்றி என்ன சொல்கிறாங்க கேட்டால், அவருடைய மனது வந்து ஃபுல்லாகவே இந்த கூட்டத்தில் தான் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுவும் இல்லாமல் ஒரு கட்சியை ரெப்ரசன்ட் பண்ணும்பொழுது என்ன ஆகிடுதுன்னு கேட்டால், அந்த கட்சியினுடைய கருத்தாகவே தான் அது பார்க்கப்பட்டு அது வந்து ஒரு சிக்கலை கூட்டணியில் ஏற்படுத்தும் அப்படின்றது எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். உடனே பலர் என்ன பேசுனாங்க அப்படின்னு கேட்டால், விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து திருமாவளவன் அவருடைய கட்டுப்பாட்டில் இல்லை, ஆதவ் அர்ஜுனா அவருடைய கட்டுப்பாட்டில் போயிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் பேசுனாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு கட்சியை கட்டமைத்து அந்த கட்சியை உருவாக்கி அந்த கட்சியில் வந்து என்ன கேட்டால், இன்றைக்கி நிறைய கட்சி நம்ம சொல்லலாம், பல ஆண்டுகளாக தமிழகத்தில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி ஒரு கவுன்சில் கூட ஆகாதவர்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க, நமக்கு தெரியும். இருந்தாலும் கூட
பல்வேறு இடங்களில் வந்து வெற்றி பெற்று ஆரம்ப நிலையில் கஷ்டப்பட்டு உருவாகி பல வழக்குகளை எடுத்து பல விஷயங்கள் எல்லாம் சந்தித்து வந்த ஒரு கட்சியில் பொருளாதார ரீதியாக ஒருத்தர் வந்து பெரிய இடத்துல இருக்கார் அப்படின்றதுக்காக அவருக்கு வாரி வழங்கப்பட்ட ஒரு பதவி தான் வந்து துணை பொதுச் செயலாளர் பதவி. அந்த பதவியை வந்து சரியான முறையில் வந்து அவர் கருத்தை சொல்கிறாரு. ஆனால் இப்போ அவர் கருத்துப்படியே நம்ம போனாலும் கூட விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுக கூட்டணியிலேருந்து இவர் நினைக்கிற மாதிரி இவர் நினச்ச மாதிரி அவர் வரணும்னு நினச்சாருன்னா கூட நாளைக்கு வந்து அங்கே விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய கட்சியினுடைய உறுப்பினர்களாக இருக்கட்டும், இல்லை கட்சியினுடைய பேஸாக இருக்கட்டும், பேஸை நம்ம இன்னும் பார்க்கவே இல்லை. விஜய் அவர்களுடைய ஃபேஸ் வேல்யூக்காகவும் விஜய் அவர்களுக்கு அப்புறம் யார் யார் தலைவர்கள், இப்போ நீங்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை கூட நம்ம எடுத்துட்டாலும் கூட பல்வேறு கட்ட தலைவர்களை நம்ம சொல்லலாம். ஒரு பக்கம் வந்து வழக்கறிஞர் பார்வேந்தன் அவர் இருக்கார், ஒரு பக்கம் வன்னியரசு இருக்கார், ஒரு பக்கம் பாவரசு இருக்கார், ஒரு பக்கம் பாலசிங்கம் இருக்கார், ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா வழக்கறிஞர் ரஜினிகாந்த் இருக்கார். பல்வேறு ஆட்களையும் நம்ம சொல்ல முடியும். இப்படிப்பட்ட ஆட்கள்லாம் வந்து இறங்கி ஃபீல்டு ஒர்க் பண்ணுவாங்க போவாங்கன்ட்டு. ஆனால் விஜய் அவர்களுடைய கட்சியை பொறுத்தவரையும் அவர் மட்டும்தான் இதில் வந்துட்டு ஒரு செலிபிரிட்டி அப்படின்றதுனால விஜய் வந்தாலே ஒரு கூட்டம் வந்துடும், அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் விஜயும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் ஒன்றாக சேர்ந்து ஒரு புதிதாக ஒரு கூட்டணி அமைக்க வேண்டும் அப்படின்றது வந்து ஆதவ அர்ஜுனாவுடைய எண்ணமாக இருக்கும் பொழுது அதை என்னுடைய எண்ணத்தை அவங்க கட்சியில் இருக்கிறவர்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா இவர் 2024 பிப்ரவரி மாதம் தான் கட்சியில் சேர்றாரு. சேர்ந்த உடனே வந்து இவருக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா இதில் துணை பொதுச்செயலாளர் பொறுப்பை கொடுத்துட்டாங்க. அப்போ ஒரு 10 மாத காலம்தான் இவருடைய உழைப்பு அங்கே இருந்திருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது அந்த கட்சியை டாமினேட் பண்ணக்கூடிய ஒரு அதிகாரம் அவருக்கு எப்படி வந்ததுன்னு தெரில. இருந்தாலும் அதை இன்றைக்கி வந்து பரிசீலிச்சிருக்காங்க. இந்த 6ஆம் தேதி எல்லாருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படின்ற ஒரு நூல் வெளியீட்டு விழா போர்வையில் ஒரு அரசியல் பொதுக்கூட்டம் நடந்த இடத்துல அந்த பொதுக்கூட்டத்தில் பேசின ஆதவ அர்ஜுனாவோட எதிர்கருத்து வந்து எதிர்கருத்து வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஹார்டாக இருந்துச்சு. இருந்தாலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நாங்கள் வந்து நோட்டீஸ் அனுப்பியிருக்கோம், அவரோட கம்யூனிகேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து கடைசியாக 6 மாதம் வந்து அவரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறதாக ஒரு தகவல் வந்து வெளிவந்திருக்கிறது. இது வந்து என்னன்னு கேட்டால் என்னதான் இன்றைக்கி வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் வந்து முதல்வரை வந்து சந்தித்து பல்வேறு விஷயங்களை பேசிட்டு அவங்க வராங்க. இருந்தாலும் ஒரு கட்சி கூட்டணிக்குள்ளே இருக்கின்ற பொழுது அந்த கட்சியினுடைய மாநில பொதுச்செயலாளர் இப்படி ஒரு கருத்தை பதிவு செய்கின்ற பொழுது அது மிகப்பெரிய ஒரு டிராபேக்கை அந்த கூட்டணிக்குள்ளே கொண்டு வரும். ஒன்று. ரெண்டாவது என்னன்னு கேட்டால் இது என்ன புரிதலை உருவாக்குறதுன்னு கேட்டால் என்னதான் பொருளாதார ரீதியாக இருந்தாலும் என்னதான் செல்வ செழிப்பான குடும்பத்தில் இருந்தாலும் அரசியல் கட்சின்னு வந்தால் ஏற்கனவே நம்ம ஃபாலோ பண்ண புரோட்டோக்கால் எப்படி ஒருத்தருக்கு பதவி கொடுப்போம், எப்படி ஒருத்தருக்கு மாநில பொறுப்பு உயரிய பொறுப்பு நம்ம கொடுக்கின்ற பொழுது எப்படியெல்லாம் பார்த்து கொடுக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு பாடமாகத்தான் இன்றைக்கி ஆதவ அர்ஜுனாவுக்கு பொறுப்பு வழங்கப்பட்டு அதனால் ஏற்பட்ட சிக்கலை சரி செய்வதற்கு உயர்மட்ட குழு ஆலோசனை பண்ணி எவ்வளோ விஷயங்கள் பிரச்சனைகளாக வந்து எடுத்து பேச வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. ஆகவே ஒரு அரசியல் கட்சின்னும் பொழுது அந்த அரசியல் கட்சிக்கு பலர் வந்து ஃபண்டிங் பண்ணுவாங்க, பலர் வந்து சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. ஆனால் உள்கட்சிக்குள்ளேயே இருந்து கொண்டு அந்த கூட்டணிக்கு எதிராக கருத்துக்களை பேசுவது என்பது என்ன கேட்டால் அந்த கூட்டணி தர்மத்திற்கு எதிராக, கூட்டணி தர்மம்லாம் சொல்லுவாங்க நிறையா, ஆனால் இந்த கான்செப்ட் வந்து கூட்டணி தர்மத்திற்கு எதிராக ஒன்றாகத்தான் பார்க்கப்படுகிறது. ஆதவ அர்ஜுனா அவர்கள் வந்து சிறந்த விளையாட்டு வீரர், மாற்று கருத்து இல்லை. அவர் ஒரு தொழிலதிபர், அவருடைய இணையதளத்திலே தெளிவாக போடுறாரு. 2014 ஆரம்பிக்கப்பட்ட அரைஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் கேபிட்டல் லிமிடெட் அப்படின்ற ஒரு நிறுவனம் வந்து 3000 கோடி பணத்தை வந்து நாங்கள் டிஸ்பர்ஸ் பண்ணியிருக்கோம், இத்தனை பயனாளிகளுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். அப்போ அவர் ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர். அப்படிப்பட்ட ஒரு தொழிலதிபர் இன்றைக்கு வந்து ஒரு ஆட்சி மாற்றமோ இல்லை ஒரு அவருடைய ஸ்ட்ராட்டஜி, அவருடைய கணிப்பு, அந்த கணிப்பு என்ன கேட்டால் அரசியலை பொறுத்த வரைக்கும் கணிப்புலாம் வந்து பொய்த்து போயிடும். ஏற்கனவே தெரியும் உங்களுக்கு. தமிழகத்தினுடைய முதல்வராக இருக்கக்கூடிய நம்முடைய மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஜாதகெல்லாம் பார்த்து சொன்னாங்க அவருக்கு கட்டம் சரியில்லை அப்படின்னாங்க. ஆனால் அவர் தமிழகத்தின் முதல்வராக இருந்து இன்றைக்கி 5 ஆண்டுகளை நிறைவு செய்ய போகிறார். அப்படி இருக்கும் பொழுது இந்த ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு பட்டும் படாமலும் இருக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்டு. அதுவும் இல்லாமல் ஒரு ஆரம்ப நிலையிலிருந்து வளர்ந்து வந்த ஒரு அரசியல் கட்சியில் இந்த பணம் வைத்திருக்கிறார்கள் அப்படின்றவங்களுக்கு ஒரு பொறுப்பும், பணம் இல்லை மாணவரியாக ஃபீல்டு ஒர்க் பண்ணுவான், ஆனால் அவனுக்கு வந்து கடைசி வரையும் வந்து முகாம் செயலாளர், கிளை செயலாளர்,
ஏதோ ஒரு அணியில் வந்து ஒரு செயலாளர் அப்படின்ற பதவிகள் வழங்கப்படும். அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்கு தான் இது ஒரு பாடமாக இன்றைக்கு வந்து என்ன அமைஞ்சிருக்கு. இந்த 6ஆம் தேதி நடந்த கூட்டத்தில் இவருடைய செயல்பாடு சிக்கலை உருவாக்கி அந்த சிக்கல் இப்பொழுது சரி செய்வதற்காக பல்வேறு நடவடிக்கைகள் ஏற்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஆதவ் அர்ஜுனா விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் வந்து இன்றும் தொடர்ந்துட்டு தான் இருக்கார். பட் ஆனால் சஸ்பென்ஷனில் தான் இருக்கார். தொடர்ந்துட்டு தான் இருக்கார், சஸ்பென்ஷனில் இருக்கார். இருந்தாலும் தேர்தல் நேரத்திலே இது எப்படி இந்த யுக்திகளை பயன்படுத்துவார்கள், இவர்கள் பேசினது தேர்தல் நேரத்தில் நிறைவேறுமா அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து 2026 தான் நமக்கு தேர்தல் வருது. ஒரு ஆண்டுகளுக்கு மேலே வந்து நமக்கு டைம் இருக்குது. ஆகவே அதுவரை நம்ம பொறுத்திருப்போம். ஆதவ் அர்ஜுனுடைய கருத்தை வந்து அவர் திரும்ப பெற வேண்டும்னாங்க. ஆனால் இது வரைக்கும் அவர் திரும்ப பெறலை. இருந்தாலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து அந்த கட்சிக்கான ஒரு கட்டுப்பாடு, அதுக்கான விதிகள் இதெல்லாம் இருக்கும்போது அந்த விதிகளின் அடிப்படையிலே அவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். பொறுத்திருந்து பார்ப்போம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளராக இருந்து கொண்டிருக்கிற ஆதவ் அர்ஜுனா அடுத்து ஏதாவது ஒரு கருத்துக்களை சொல்ல போகிறாரா, இல்லை அந்த கருத்தை சொன்ன கருத்தை 6ஆம் தேதி சொன்ன கருத்தை பின்வாங்க போகிற திரும்ப பெறப்போகிறாரா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.